ரமேஷ்லாம் நீங்கள் 3 நிமிஷம் தான் விட்டீங்க, அவரை விட்டீங்க அப்படின்னு வச்சிங்க, அப்படியே வச்சு வெளுன்னு வெளுப்பார். அப்படியே எங்கள் ஆதவண்ணன் பார்த்துக்க, எங்கள் ஆதவண்ணன்லாம் நீங்கள் பார்த்தீங்க, சகோதரை பார்த்தீங்கன்னு வச்சிங்க, பயங்கரமாக இன்னும் இதோட ஆக்ரோஷமாக பேசுவார். எங்கள் செங்கண்ணன் எல்லாருமே இன்னும் ஒன்று எல்லாரும் பேசி கடைசியாக என்னை பேச விட்றாங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் அப்படி பேச மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்திலேயே நான் வர வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே எது உண்மையோ அதை மேடையில் பேசக்கூடியவர்கள் தான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி செய்தால் நாங்கள் இந்த இடத்தில் உங்ககிட்ட நின்று பேச முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாதம் காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியானம் என்ன சாப்பிட்ணும், அதுதான் இரவு என்ன சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 இருந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற காலத்தில் நான் முழுக்க ஒரு 100-150 வருஷத்துக்கு நான் பணத்தை சம்பாதிப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து எங்களை வேட்பாளராக அறிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் டி நகர் தொகுதி மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை, முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் 3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் டெபாசிட் வாங்கின ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. மேடையில் இங்கே ஒன்றியம் கிளை செயலாளர் இங்கே எல்லாருமே நீங்கள் வந்து உக்காந்துன்னு இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வரும் பஞ்சாயத்து தேர்தலில் 99% என்று சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அது உண்மைதான். இன்னும் ஒரு சதவீதம் சேர்த்து 100% இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு என்பது இனி நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். ஆதரவு என்பது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் 100% நாம் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். மேலும் எங்களுடைய நண்பர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம் எல்லோரும் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கிறீங்க. 2 பேரும் இணைந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் நேற்று வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, காலையில் வந்தீங்கலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போ தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காலமும் உங்களை கைவிட மாட்டோம். உங்களுக்கு என்ன தேவைகளோ, மக்களுக்கு தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வினாடி உங்களுக்கு தேவையான மக்கள் பிரச்சனைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய நம்மளுடைய முதலமைச்சர் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தலைவர் தளபதி தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். வேற யாருக்குமே அப்படி சொல்லவே முடியாது. 5 வருஷத்துக்கு வரும் போவோம், ஆனால் நம்ம தலைவர் மட்டும்தான் நிரந்தரமாக ஒரு முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் உண்மையாகவே இங்கே எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்பாக இங்கே ஒரு ஆய்வு கூட்டத்திற்கோ வரும்போது அப்போது மக்கள் சொல்லுவதெல்லாம், எங்களுக்கு இந்த சகோதரி நன்றாக எங்களை பார்த்து கொண்டார்கள், எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள், எங்களுக்கு ஒரு ரோடு இல்லை ஒரு போடணும் அப்படின்னு சொன்னால் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அன்பான சகோதரி மரகதம் குமாரவேல் என்று மக்கள் சொன்னார்கள். அப்போதே தெரியும், கண்டிப்பாக மரகதம் குமாரவேல் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நீங்கள் மேடையில் என்ன இதுன்னு பார்க்காதீங்க, பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கரமான பேச்சாளர் ரமேஷ்லாம் நீங்கள் 3 நிமிஷம் தான் விட்டீங்க, அவரை விட்டீங்க அப்படின்னு வச்சிங்க அப்படியே வச்சு வெளுன்னு வெளுப்பார். அப்படியே எங்கள் ஆதவண்ணன் பார்த்து எங்கள் ஆதவண்ணன்லாம் நீங்கள் பார்த்தீங்க, சகோதரரை பார்த்தீங்கன்னு வச்சிங்க பயங்கரமாக இன்னும் இதோட ஆக்ரோஷமாக பேசுவார். எங்கள் செங்கண்ணன் எல்லாருமே இன்னும் ஒன்று எல்லாரும் பேசி கடைசியாக என்னை பேச விட்றாங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் அப்படி பேச மாட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்திலேயே நான் வர வேண்டியதாக இருக்குது. இவங்க இதெல்லாம் நம்ம பேசலாமான்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பேசியே முடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடின்னா அது புரோட்டோகால்னுவாங்க, இனிமேல்பட்டு அந்த புரோட்டோகால் கேட்டு நான் தலைவர்கிட்ட அனுமதியை வாங்கி, எப்பா நான் முதல்ல பேசிடுறேன், அதுக்கப்புறமா இவங்க பேசட்டும். எதாவது ஒன்று நினச்சி பேசுனா அதை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு நீங்கள் பேசிட்டு உக்காந்துடுறீங்க. எவ்வளோ தான் அவங்களும் கேட்பாங்க. நீங்கள் தான் எல்லாமே நல்லா பேசிட்டீங்க, சவால் விடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அந்த சவால்லாம் கரெக்டான சவால்ன எப்பவுமே உங்களோடு நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரையும் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் எந்த ஒரு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டெல்லாம் இல்லை. தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதே போல் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்கள் உங்களை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனால் இந்த 32 வருஷத்தில் நாங்கள் எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம்தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்கிறேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்லை, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதுன எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்கே திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து இன்னைக்கு இந்த இடம் தாங்க இருக்கும், இதிலேயே பாதி இடம் தாங்க இன்றைக்கும் அமைச்சர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு அமைச்சராக ஆகி இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் கட்சியெலாம் நீங்கள் 40 வருஷமா 50 வருஷமா கிளை செயலாளராக தான் இருந்துக்கினே இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது. கிளை செயலாளர், நானும் கிளை செயலாளர்னு சொல்லின்னு இருக்கலாம். எங்கள் கட்சியில் அப்படி இல்லைங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சர்னு தெரிவிச்சுக்கிறேன்.
அதனால் நீங்கள் வந்து என்னடா இது என்னையை பார்த்து அங்கே பார்த்து பேசுகிறா நீ இங்கே பார்த்து பேசுகிறியாரெல்லாம் நினச்சிடாதீங்க. உண்மையாக சொல்கிறேங்க, மனசார சொல்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியலில் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24 24x7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம், செஞ்சு கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களை பற்றிலாம் நாங்கள் கவலையாக நீங்கள் படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறோம், என்னடா இது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவாக இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்கே இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.